ஊடகவியலாளர்களை அண்ணாமலை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, அவுத்து அடிச்சும் பார்த்தாச்சுங்கிற ரேஞ்சுக்கு தான் கொண்டாந்து நிறுத்தியிருக்கான். இன்றைக்கு காலையில் அதாவது சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய ஸ்லாங்குகள், அர்பன் ஸ்லாங்குகளை எல்லாம் அரசியல் கட்சியிலேயே ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி பயன்படுத்துகிறார் என்பது. இப்போ ஓவிஓபின்னு ஒரு வார்த்தை உண்டு, அதனுடைய பொருள் வம்பாட்டுக்குங்கிறது. இதையெல்லாம் யார் பயன்படுத்தணுங்கிற இடத்துல இருக்கு. பிஜேபியுடைய மாநில தலைவர் பல்லுபடாம பண்ணுங்க. அதுவும் அவன் சொன்னது ஊர்ல ஒரு வார்த்தை இருக்குமா, இது என்ன கவிதையா இல்ல பழமொழி ஊர்ல அப்படின்னு அதான் சொல்லுவாங்க. பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ எடுத்த நம்முடைய பத்திரிகை நண்பர் அப்படியே பக்குவமா சீமானுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை பார்த்திருக்கியா? அதாவது தமிழ்நாட்டிலன்னு இல்லை, இந்தியாவிலேயே பவர்ஃபுல்லான மனிதர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் சாதாரணமாகவே கேள்வி கேட்பவர்கள், அவர்களுக்கு ஒரு உடல்மொழியே இதாயிடும். ஒரு மினிஸ்டர் ஒன்றும் ஒரு ஒத்த ஓட்டுக்கு வக்கு இல்லாத ஆள் நீ உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கும் போதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பம்முகிறார்கள். சீமான்ட்ட பேட்டி எடுக்கும் போது நெறியாளருடைய உடல் மொழியை பாருங்க. முக்தார் மாதிரியான ரேர் பீஸுகளை விட்டுருவோம். பொதுவாக ஏன்னா ஒரு கட்சியுடைய தலைவர், உங்களை சுற்றி 10-50 பேர் இருப்பாங்க, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இமேஜ் தான் அந்த பேட்டியே அந்த மாதிரியான ஒரு சப்மிசிவான ஒரு டோனுக்கு போயிடுது. கேட்க ஒரு 10 கேள்வியா, அந்த கேள்வியை கேட்போம் அப்படிங்கிற இடத்த. இது ஒன்றும் வினாடி வினா போட்டி கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் குறுக்கு கேள்வி கேட்டு உங்களை கரந்தப்பா ஸ்டைலில் மடக்கிற மாதிரியான ஆட்கள்லாம் இங்கே யாரும் இல்லை. மாதிரியான இன்டர்வியூக்களை இன்றைக்கு அரசியல்வாதிகள் விரும்புவதும் இல்லை. இது என்ன மீடியாவுக்கு தீனி போடுறதுக்காக யாரும் அரசியல் இல்லை. இது இவருக்கு அண்ணாமலைக்கு ஒரு கடுப்பை கிளப்புது. கொக்கி போட்டு இழுத்துருக்க வேணாமா? அண்ணாமலைக்கு என்ன புரியலைன்னா, இந்த மாதிரியான ஆடியோ விஷயங்கள் எல்லாம் புதுசா ஏதாவது ஒரு பிட்டுன்னு இருந்தா அவருக்கு புரியுற பாஷையிலே சொல்ல, ராகவன் பிட்டு மாதிரி இருக்கணும். ஒரு பிட்டு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல நீ ராகவன் பிட்டு விட்டையா, தமிழ்நாடே அதை பத்தி பேசுச்சா, இன்னைக்கு வரைக்கும் மீம் மெட்டீரியலா ராகவன் இருக்காரா, அப்படி ஒண்ணு பண்ணணும். இது மிஸ்ஸிங் சீன்கள், ஜாக்கி ஜான் படத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு போடுவாங்கல்ல ப்ளூப்பர்ஸ், அது மாதிரி ஆடியோக்களை எல்லாம் விட்டுட்டு இருந்தா அதுக்கெல்லாம் எந்த மதிப்பும் இருக்காது. மக்கள் இதையெல்லாம் இந்த மாதிரி கிசுகிசுகளை எல்லாம் பெரிய அளவுல விரும்பவும் மாட்டாங்க. ரெண்டாவது 2G வழக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆட்சி காலத்துல தான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் ட்ரையல் ஃபுல்லா நடந்திருக்கு. அப்ப யாரை நீ விமர்சிக்கிற? கண் துடைப்புக்காக நடத்தப்பட்ட வழக்குன்னா யாரு கண் துடைப்புக்காக மோடி நடத்தினாருன்னு சொல்ல வரையா? சிபிஐ என்ன பண்ணுச்சுன்னு கேட்கணும். அப்போ இதெல்லாம் எந்த விதத்திலையும் பலனளிக்காது. அண்ணாமலை இதையெல்லாம் தாண்டி வன்மத்தை எங்க கக்குறதுன்னு தெரியாம கார்த்திகை செல்வன் மேல கக்குவோன்னு பல்லுபடாம பண்ணதுன்னு சொல்லியிருக்க. அப்படி இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் சொல்லி ஒரு 8 மணி நேரம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 8 மணி நேரமும் இவர்கள் என்ன விதத்தில் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? மாற்றத்துக்கான மையம், ஏமாற்றத்துக்கான, இப்படி பல கேங்குகள் வச்சிருக்காங்க. 20,000 புக்கு படிச்சவர் இப்படி பேசலாமாங்க ஐயா அப்படின்ற அளவுதான் அவங்க ரேஞ்ச் ஆஃப் இவங்க கண்டனத்தை பார்க்கும்போதுதான் அப்ப பல்லுபடாம பண்றதுன்னா என்னன்னு சில பேர்த்துக்கு தெரியாம இருந்தாலும் கூட இவங்க இதுக்கப்புறம் கொடுக்கிற கவுண்டர்களையும் அண்ணாமலையை விமர்சிக்கக்கூடிய அளவையும் பார்த்தா அப்ப இதுக்கு பேர் தான் பல்லுபடாம பண்றது போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. இதுல ஊடகவியலாளர்கள் மீது பரிதாபப்படுவதற்கோ இவங்க கூட நிக்கிறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. இவர்களுக்கு தங்களுடைய பொழப்புக்கு பிரச்சனை வருது, தங்களுடைய ஊடக பிராத்தலுக்கு பிரச்சனை வருதுன்னா விகடன் ஆபீஸ் முன்னாடி போய் போராட்டம் பண்ணாங்களா, அது மாதிரி பண்ணுவதற்கெல்லாம் தயாராக இருப்பார். மான ரோசத்துக்கெல்லாம் அஞ்சுபவர்கள் கிடையாது. இது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. திமுகல கட்சி இல்லாத ஆசாமிகள் ஸ்பேஸ்ல ஏதோ ஒன்று பேசுனதுக்கு அறிவாலயம் வரையும் போய், செனட் ஆஃப் ரோடு வரையும் போய், ஐயா புகழேந்தி ஐயா எங்களை காப்பாத்துங்கன்னு அழுதாங்க. அதாவது நிம்மதியா வாழ விட மாட்டோம்னு ஒருத்தர் சொல்றதுல நிம்மதியை கட் பண்ணிடுறாங்க. நிம்மதியை கட் பண்ண என்ன வரும்? வாழ விட மாட்டோம். வாழ விட மாட்டோம்னா என்ன? கொலை பண்ணுவோம். இந்த மாதிரியான ஒரு பொழிப்புரை எழுதுறீங்க. அப்ப அதே மாதிரி இதுக்கு ஒரு பொழிப்புரை எழுதுக்க வேண்டாம். பல்லுபடாம பண்ணுங்க அப்படிங்கறதுல நீ பல்ல கட் பண்ணிடுறேன், படாம பண்ணுங்க, இது ஒரு ஆச்சாரம் பண்ணுங்க. இந்த மாதிரி இதை நீங்க ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? சொன்ன நாங்களே சிவனேன்னு இருக்கோம், நீங்க ஏன் துள்றீங்கிறது தான் ஊடகவியலாளர்கள் என்ன. அதனால அதை பத்தி எல்லாம் அண்ணாமலைக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. எவ்வளவு குரங்குன்னா இப்ப பல்லுபடாம பண்ணுங்கிறான். இதுக்கு மேல இருந்தாலும் என்ன சொல்ல முடியும்? ஆமா, மானம் கெட்டு போய் இன்னும் மைக்க தூக்கிட்டு தான் போறீங்க. அதனால இவர்களுக்காக பரிதாபப்படுவதோ இவர்களுக்கு நீதி வாங்கி கொடுப்பதோ அதெல்லாம் எந்த விதத்திலையும் பலனளிக்கக்கூடிய ஒன்று இல்லை. முக்கியமான விஷயங்கள் வேறு இருக்கின்றன, அந்த பக்கம் நம்ம போயிடுவோம். பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகன் மற்றும் மருமகன் மீது நேற்றைக்கு அந்த வீட்டில் பணிக்கு சென்றிருந்த ஹவுஸ்மெய்டு, பணிக்கு சென்றிருந்த ஒரு பெண் ஒரு புகாரை வைக்கிறார். வீடியோவாக அது சமூக வலைதளங்கள் எங்கும் நேற்று முழுக்க பரவுது. வேலைக்கு சென்ற பெண் மீது ஹாரஸ்மெண்ட்,
சிகரெட் புகையை வச்சு இது பண்றது. அந்த வீடியோ சுத்தமா பார்க்கவே முடியல. உண்மையில அது என்ன இருக்கும். ஒரு மைனர் பொண்ணு ஆக்சுவலி போய் சேரும்போது இவ்வளவு கொடுமைகள் அந்த பெண்ணின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வெளிவருகிறது. செய்தி வெளிவந்தவுடன் எல்லா வழக்கமா இது வந்து திமுக ஆட்சியில் திமுக எம்எல்ஏ உடைய உறவினர் ஒருத்தர் வீட்டில் வேலை செய்த பெண்ணுக்கு ஒன்று நடக்குதுன்னா பாஜக, என்டிகே, ஏடிஎம்கே எல்லாரும் முழு வீச்சில் அதை பரப்புவார்கள். அவர்களுடைய நேரேஷனுக்கு தகுந்த மாதிரி பரப்புவார்கள். ஊடகங்களில் பொதுவாக இந்த செய்திகள் வந்தது. குறிப்பாக திராவிட இயக்க ஆதரவாளர்கள், திமுக ஆதரவாளர்களும், திமுகவினரே, திமுக கட்சியிலேயே இருப்பவர்கள் எல்லாரும், நிர்வாகிகளாக இருப்பவர்கள் கூட இதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை தேவை, முதலமைச்சர் உடனடியாக இதில் விரைந்து செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நேரடியாக வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு போக்கை பார்க்க முடிந்தது. மறுநாள் காலை, இன்று காலை அவர்கள் மீது எம்எல்ஏ உடைய மகன் மற்றும் மருமகன் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக SC/ST வன்கொடுமை தடுப்பு, வன்கொடுமை பிரிவுகளிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். அது மிக முக்கியமானது. ஊடகங்களும் சரி, எதிர்க்கட்சிகளும் சரி, இதில் எம்எல்ஏவை தொடர்புபடுத்தி அதன் மூலமாக திமுக மீது கரை ஏற்படுத்துவது அவருடைய முதன்மையான நோக்கத்தில் ஒன்று. அதற்கு அவர் தரப்பு விளக்கம், 7 வருடங்களாகிவிட்டது என் மகனுக்கு திருமணமாகி, அவர்கள் எங்களுடன் இல்லை, அவர்கள் நீலாங்கரையில் தனியாக ஒரு அபார்ட்மெண்ட்டில் வசிக்கிறார்கள், அங்கு அவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியாது, அந்த குற்றச்சாட்டு சொன்ன பெண்ணே கூட அவர் கணவருக்கு தெரியாமல் என்னை டார்ச்சர் செய்கிறார், குறிப்பா அவர் அந்த குற்றங்கள் அத்தனையும் வந்து அந்த மருமகள் பேரில் தான். ஸோ இது தெளிவாக தெரிகிறது. அவரும் வந்து எம்எல்ஏவும் தெளிவாக சொல்லிட்டார், அந்த வீட்டில் நடந்ததை பற்றி எனக்கு தெரியாது, சட்டபூர்வமாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அதுல இருந்து நகர்ந்துடுறார். ஒரு அரசாங்கம், திமுக அரசாங்கம், அதுவும் 2021 ஆட்சி பொறுப்புக்கு வந்த சோகால்டு நாகரீக திமுக அரசாங்கம் இப்படித்தான் செய்யும் என்பதில் எந்த பெரிய ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் இல்லை. திமுக கார மேல புகார் வந்துச்சுன்னா முதல்ல அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல, அதெல்லாம் எந்த ஆச்சரியமே இல்லை. ஏன்னா கடந்த காலத்துல வந்து முந்திரி ஃபேக்டரியில எம்பி ஒருத்தர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர், அதனால அது அரஸ்டுக்கெல்லாம் தப்புன்னு ஒன்று நடந்துச்சுன்னா குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் மீடியாக்களில் வந்த உடனேயே நடவடிக்கை எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டியும் இன்றைய சமூக ஊடக காலத்தில் இப்படி மீடியாவில் முழுக்க பரவின ஒரு விஷயத்தில் பொள்ளாச்சி மாதிரி ஒன்று நடக்குது, அதையும் சமூக ஊடக காலத்திலேயே அதிமுக அதை எந்த அளவுக்கு ஊத்தி மூட முடியுமோ அதை முயற்சி செய்தார்கள். இந்த என்ன சாத்தாங்குளம் சம்பவத்தையும் அப்படித்தான் வந்து ஊத்தி மூட ட்ரை பண்ண. இதெல்லாம் எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால கூறுள்ள யாருமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் கட்சிக்காரனுக்கு துணை நிற்போம்னு போக மாட்டாங்க. அதனால ஒரு கட்சியா திமுக அதற்கு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது, உரிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறதுங்கிறதுல எனக்கு கூட அதுலெல்லாம் கூட எனக்கு பெரிய வியப்பு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்று தான். ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று, நேற்றைக்கு நம்ம பேசின அந்த திராவிட இயக்க ஆதரவாளர்கள், டி ஸ்டாக்குகள், திமுகவுக்கு வாக்களிப்பவர்கள், திமுகவுக்காக பாஜக உள்ளிட்ட கும்பலை எதிர்த்து நாளும் பொழுதும் சண்டையிடக்கூடியவர்கள், திமுக தலைமையிடம் இந்த விவகாரத்தில் நீதி வேண்டும் என்று உடனடியாக ஊடகங்கள் வெளியிட்ட அதே நாளிலேயே கோரிக்கை வைக்கிற அந்த போக்கு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜெயா மறைவுக்கு பிறகு பாஜக தமிழ்நாட்டில் ஊடுருவதற்கு ஒரு பகீரத பிரயத்தனங்களை எல்லாம் செய்ய தொடங்கிய போதுதான், அந்த காலத்தில் தான் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடந்துச்சு. அதாவது 2008 பிளாகரில் நாமெல்லாம் பார்த்து வந்த நடுநிலையாளர்கள், அதில் பல பேர் பார்ப்பனர்கள், அவர்கள் எல்லாம் 2017 ஜெயா மறைவுக்கு பிறகு ஒரு தீவிரமான பாஜக ஆதரவு நிலை, எடப்பாடி ஆதரவு நிலை, அந்த கூட்டணியுடைய ஆதரவு நிலை, இந்த இரண்டு பேரும் கூட்டணி போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டை அந்த 4 வருடம் எப்படியெல்லாம் சீரழிக்கலாம், மாநில உரிமைகளை எல்லாம் பறிக்கலாம், பாஜகவை இங்க காலூன்று வைக்க என்னென்னலாம் செய்யலாம்னு செய்ததை அத்தனையும் சப்பை கட்டுவதற்கு அது வரைக்கும் நம்ம ஒரு 6 வருஷமா அவங்கள பார்க்குறோம். அந்த 6 வருஷத்துலையும் அரசியல் விருப்பமே இல்லாதவர்களாக காட்டி கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேரும் நூலுக்கு ஒன்று வருது, நமக்கு ஆளுவதற்கு 1967 பிறகு ஒரு வாய்ப்பு வருதுங்கிற வாசம் கிடைச்சது. விசு சொல்லுவார்ல, நான் 67க்கு அப்புறம் வேட்டியே கட்டுறது இல்லைன்னு, அந்த மாதிரி தான் இவங்களும் வெயிட் பண்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல வந்து மம்மியில் அப்படி கிளம்பி வரும்ல, அது மாதிரி தங்களுடைய நூல் பாசத்தை காட்ட வந்து குதித்தார். சோசியல் மீடியால தங்கள் தரப்பை, பாஜக தரப்பை, அதிமுக தரப்பை அப்படி வந்து ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை பார்க்கும் போதுதான் நான் பிராமின்கள், அதுதான பெரிய செக்டார், அவர்களுக்கு இது வித்தியாசமா படுது. டே நீ எல்லாம் நடுநிலையில டான்ஸ் ஆடிட்டு இருந்த, என்னடா திடீர்னு
டெரரிஸ்ட் ஆயிட்டன்ட் இப்படி வந்து நிக்கிற. இப்ப சங்கி முகத்தை காட்டுவதற்கு யாருமே தயங்கல. இப்ப பத்ரி சேஷாத்ரி ஒரு உதாரணம். அதெல்லாம் ஒரு லிபரல் பார்ப்பனர், சேஷாத்ரின்னு பேருக்கு பின்னாடியே வைத்திருந்தாலும் அப்படி உளவி கொண்டிருந்த ஆள் தான் அவர். எப்ப பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே கூட 2014 இருந்து கூட அவர் முகத்தை காட்டல. திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அவர் ஃபெரோஷியஸ் ஆயிட்டாரு, அண்ணாவையே வந்து முட்டாள்ன்ற அளவுக்கு அவர் பேசினா. அப்படி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் இவர்கள் எல்லாம் தங்களுடைய நேரடியான அரசியல் சார்பை, உள்ளத்திலிருந்து அவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை வெளிப்படையாக காட்டத் தொடங்கினார்கள். இவர்கள் காட்டத் தொடங்குவதை பார்த்த நான் பிராமின்களுக்கு அப்போதுதான் ஒரு சொரணை வந்தது. இவனுங்களுக்கு ஒண்ணுன்னா இப்படி கூடி வந்து நிக்கிறானுங்கன்னா, இப்போது நாமும் அதே மாதிரி நம்முடைய அரசியல் சார்பை காட்ட வேண்டிய, வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னு ஒட்டுமொத்த நான் பிராமின்களையும் ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருந்த மக்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சு. அப்ப இருந்து தான் டி ஸ்டாக்குகள் என்பதும், திராவிட இயக்க ஆதரவாளர்கள் என்பதும், திமுக ஆதரவாளர்கள் என்பதும் வெளிப்படையாக சொல்லிக்கொண்டு கட்சி சண்டைகளில் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இந்த போக்கு தான் 2021 தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து திமுக ஆட்சி கட்டிலுக்கு வந்து இந்த 3 வருடம் என்னதான் ஆட்சிக்கு வந்திருந்தாலும், ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியில் அந்த 4 வருடங்களில் இழந்த மாநில உரிமைகளை எல்லாம் அத்தோடு ஸ்டாப் பண்ணி நிறுத்தி, மேற்கொண்டு அதை மீட்பதற்கான வழிகளுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏறி இறங்குறது. இப்படி வந்து அந்த செவருக்கு அந்த பக்கம் நிறுத்திட்டு பாத்துக்கிறமே ஒழிய முழுமையான வெற்றின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆட்சி மாற்றம் எதற்கு தேவைப்பட்டிருக்கிறதுனா, இதற்கு மேல் இழப்பு ஏற்படாமல் பாதுகாப்பதற்கே ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம், பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். தமிழர்களுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். அடுத்து என்ன புடுங்குவான், இன்னும் ஏதாவது எக்ஸாமை திணிப்பானா, இல்ல வேற எதையாவது திணிப்பானான்ற ஒரு பயம் இல்லாம இப்பனால நம்ம மூவ் பண்ணிருக்க முடியுது. இப்படி ஒரு நிலைக்கே ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்பட்டிருக்கு. இதுதான் வந்து இன்றைக்கு வரைக்கும் தொடருது. 4 வருடம் வாங்கிய அடியால், கற்ற கல்வியால் வந்த ஞானம் தான் அடுத்து முழுமையா இது கைவிட்டு போறதுக்கு முன்னாடி நாம சுதாரிச்சுக்கணுங்கிற அந்த சூட்டிப்பு வருவதற்கான காரணம். சரி, இந்த ஆதரவு நிலை, திமுக ஆதரவு நிலை என்பது நிபந்தனையற்றதா இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியா அவர்கள்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. அதான் ஆட்சிக்கு வந்துட்டோம், பாஜக இன்னும் 4 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு, இதற்கு மேலும் உங்களுக்கு திமுகவுக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிக்கணும்னு நீங்க விரும்புகிறீர்களா அப்படின்னு ஒரு சாராரை தூண்டிவிடக்கூடிய ஒரு போக்கையும் பார்க்க முடியுது. நிபந்தனையற்றதா ஒரு ஆதரவு அரசியல்ல யாருக்குமே இருக்க தேவையில்லை. சித்தாந்தம் அழியாததுனாலும் சித்தாந்தத்தை வழிநடத்தி செல்கிற தலைவர்கள் மனிதர்கள் தான். அதனால நிபந்தனையற்ற ஆதரவுன்னு யாருமே கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது. ஒரு கட்சி அதனுடைய கோர் ஐடியாலஜியிலிருந்து நகர்ந்து விலகி போகாத வரைக்கும் ஆதரவு கொடுக்கறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அது நகர்ந்து போகிறது என்றால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆதரவு வந்து கட்சி இழக்கும். அது கடந்த காலத்திலே நடந்திருக்கு. கோர் ஐடியாலஜி எப்பெல்லாம் தேவைப்படுதோ தமிழ்நாட்டு மக்களுக்கே திமுகவுடைய தேவை ஏற்படும். 1950 67 வரைக்கும் திமுகவுடைய தேவை ஏற்படுதுன்னா வாங்குற அடி அப்படி. 2017 அப்படி ஒரு அடி வருவதாக முன்னமே கணிச்சதுனால தான் தாவி கொண்டு வந்து உடனடியாக 2021 ஆட்சி கட்டில் திமுகவை அமர்த்துகிறார். அப்போ கோர் ஐடியாலஜி இருந்து அது விலகி போகாத வரைக்கும் அதற்கான ஆதரவு வழங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக மட்டும் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. அடிப்படையில் ஒரு 1000-2000 ஆண்டு கால அடக்குமுறைக்கான எதிர்ப்புணர்வுக்கு ஒரு அணிதிரட்டல் தான் இந்த கட்சி. அதற்கு இடையில வரக்கூடியதான் ஆட்சி பதவி இதையெல்லாம். இதற்காக இந்த கோர் ஐடியாலஜியை அதிகாரம் கிடைக்கிறது என்கிற காரணத்துக்காக திமுக அடகு வைக்க முடியாது. அப்படி வைத்தால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிற அந்த சுயமரியாதையுள்ள கூட்டம் அந்த ஆதரவை விலக்கிக் கொள்ளுங்கிறதான் சிம்பிளான லாஜிக். ஸோ இந்த கட்சி தன்னுடைய கொள்கை பாதையிலிருந்து விலகாத வரை நம்முடைய ஆதரவு அதற்கு இருக்க வேண்டும். வெறும் ஈகோ சீண்டல்களுக்காக அதை கற்பு நிரூபிக்க சொல்லி கேட்கும் போக்கு அங்கங்க பார்க்க முடியுது. குறிப்பா இப்ப ஒரு கடந்த வாரத்துல கூட இந்த வடக்குப்பட்டி ராமசாமி ட்ரெய்லர் வெளியிட்டதுல சந்தானம் சொன்ன வார்த்தைகள், அந்த சந்தானம் சொன்ன காமெடி சீனுடைய முழுமையான வெர்ஷன் இன்னும் படத்துல தான் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க இப்படி வச்சிருக்காங்க. படத்துக்கு பேரே ராமசாமின்னு, வடக்குப்பட்டி ராமசாமின்னு இருக்கிறதுனால பெரியாரே ராமசாமின்னு குறிப்பிட வேண்டிய தேவை வருது. அங்க பெரியார்னு வைக்க முடியாது. அந்த பெரியார் இல்ல, நான் ராமசாமின்னு டைலாக் வைக்க முடியும். இதை ராமசாமின்னு வச்சாதான் அதை ராமசாமின்னு வைக்க முடியும். இதற்கு முன்பு பாபா மாதிரியான படத்திலே ஆகட்டும், கந்தசாமி கடவுளே இல்லைன்னு சொன்னா கந்தசாமி அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் வரும். இப்படி ராமசாமி, கந்தசாமி, சாமியா இருக்கக்கூடிய ராமசாமி, ஈவே ராமசாமி எல்லாம் கனெக்ட் பண்ணி டைலாக் எழுதுவதுங்கிறது ரொம்ப நாளா தமிழ் சினிமாவில் நடந்து வர விஷயம். ஒரு ட்ரெய்லரா பார்த்தா அது ஒரு கிளிக் பைட்டா கூட வச்சிருக்கலாம். இல்ல படம் வந்தாதானே உள்ள உண்மையிலேயே பெரியாரை மலினப்படுத்தும் விதமா ஏதாவது சங்கியா இருக்கக்கூடிய சந்தானம்னே வச்சுக்கிட்டு அவர் வச்சிருக்காருன்னு வச்சா அப்ப தூக்கி போட்டு மிதிப்போம். அதாவது உள்ள என்ன இருக்குன்னே தெரியாம மிதிப்பதற்குத்தான் திமுகவுக்கு எதிரிகள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிறார்களே. திமுக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய நாமும்
உள்ள என்ன இருக்குன்னே தெரியாம நாமளும் மிதிக்கணுமா? அதான் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு கேளுங்க. பொதுவா அதிமுக பிஜேபி வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சைடு இருக்கிற யங்ஸ்டர்ஸை கில்ட்ரா பண்றானுங்க. அதுதான் அவங்களோட பெரிய பலமா பாக்குறாங்க. இதுதான் சமூக நீதியான்னு அவன் கேட்கறான் பிஜேபி காரன். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? சமூக நீதியான்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்கு, நீ ஏன் கேட்கற? நீ என்ன சமூக நீதி வழக்கா வந்திருக்க? அந்த கேள்வி யாரும் கேட்கறதில்ல. ஈஸியா ஈகோ ட்ரிப் ஆயிடுது. அப்போ இது மாதிரி இதனால 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? பெரியார் இழிவுபடுத்தப்படாதவர் இல்ல. பெரியாரை வந்து எந்த அளவுக்கு தந்தை பெரியாருங்கிற இடத்துல இருந்து இந்த எடப்பாடி ஆட்சி காலத்துலதான் என்ன வேணாலும் பேசிடலாம், சாணி அடிக்கலாம், பெயிண்ட ஊத்தலாம், இந்த மாதிரியான இடத்துக்கு பெரியாரை கொண்டு வந்ததே அந்த எடப்பாடியுடைய 4 ஆண்டு ஆட்சி தான். அதற்கு முன்பு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரைக்கும் கூட தமிழ்நாட்டில் பெரியாரை தந்தைங்கிற இடத்துல இருந்து இறக்கி பேசுவதோ, இந்தியாவில் காந்தியை அந்த இடத்துல இருந்து இறக்கி பேசுவதோ ரொம்ப ஆபத்தானது. இன்றைக்கு தேசிய கொடிக்கு இருக்கக்கூடிய மரியாதை பெரியாருக்கும் காந்திக்கும் அன்றைக்கு இருந்தது. அதை வந்து செதைச்சதே பாஜகவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்துதான். இல்ல அவங்களுக்கு எவ்வளவு சூடு சொரணம் இல்லைன்னா 2017-18 ஒரு மீம் வருது. பெரியார் படம் பக்கத்துல ஜெயலலிதா படம், மேல கீழே இந்த சைடு ஹிஸ் ஃபாதர், ஹிஸ் டேட், ஹிஸ் ஹஸ்பண்ட் இப்படி வருது. அப்பெல்லாம் இவங்களுக்கு என்னைக்காவது கோவம் வந்திருக்கா? அதெல்லாம் வந்ததே கிடையாது இவங்களுக்கு. இந்த படத்தை நாம ரிலீஸ் பண்ணணுமா, நமக்கு அது பத்தின புரிதல் வேணுமாங்கிற கேள்வி எல்லாம் நியாயமானது. முதல்ல அந்த படத்துல என்ன இருக்குன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள போகணும். சோ இது வந்து வெறும் ஈகோ சீண்டல். யாருக்கும் பலனோ பாதிப்போ எதுவுமே இல்லாமனாலும் என்னுடைய ஐடியாலஜிக்கான ஈகோ சீண்டலா மட்டும் இருக்கிறதுக்கு இதற்காக திமுக கற்பு நிரூபிக்கணும். இன்னொன்னு, அதையெல்லாம் விட்டுட்டு உண்மையில கற்பு நிரூபிக்க சொல்ல வேண்டிய இடம் எதுனா இது மாதிரியான பிரச்சனைகள். உண்மையில பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து ரத்தக்காவோட நின்று வீடியோல ஊடகங்கள் முன்னாடி பேச, இதற்காக கற்பு நிரூபிக்க சொல்லி கேட்டால் அதுல ஒரு பலன் இருக்கும். இல்ல அதை கரெக்டா பண்ணாங்க இந்த தடவை. இன்னொன்னு, உன்னை கில்ட்ரா பண்றான்ல, அது யாருன்னு பார்க்கணும். இதே இடி 2 ஸ்கெட்யூல் காஸ்ட் ஃபார்மர்ஸை வந்து அந்த அடி அடிச்சான், இது பண்ணான். அப்பெல்லாம் இந்த கில்ட்ரா பண்ணானுங்களா? ஏடிஎம்கே, பிஜேபி, சவுக்கு நெக்ஸஸ் எவனாவது வந்து கில்ட்ரா பண்ணானா? அப்பெல்லாம் அமைதியா தானே இருந்தான். ஏன்னா அதுல திமுகக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஆனா இதுல திமுக பாதிப்பு இருக்குன்னு பண்றான். இது வந்து நான் நியாயப்படுத்தல. நம்ம இந்த இது கண்டிப்பா அவங்க அரெஸ்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனா யார் நம்மளை தூண்டி விடுறான்ற அக்கறை வந்து நமக்கு இருக்கணும். மறுநாளே இது மாதிரியான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் போதுதான் நாம் நம்பி பயணிக்கும் அந்த கட்சியும் அதிகாரத்துக்காக மட்டுமல்ல, பாசிச எதிர்ப்பு என்கிற அந்த எதிர்ப்பினூடே தடம் மாறி போய்விடாமல் கோர் ஐடியாலஜிலையும் நாம நிக்கிறோங்கிற நம்பிக்கை பார்ட்டிக்கும் இருக்கும், அதை ஆதரிக்கக்கூடிய நமக்கும் இருக்கும். இல்ல, பார்ட்டியை பியாண்ட் கிரிட்டிசேஷன் யாருமே வைக்க முடியாது. உதாரணத்துக்கு இந்த 12 மணி வேலை திட்டம் வரப்போ எந்த ஒரு எதிர்ப்புமே திமுக காரங்கிட்ட இல்லைன்னா அப்ப கட்சி வந்து ஒரு காங்கிரஸ் மாதிரி ஆயிரும். ஆமா, அந்த மாதிரி ஆயிரும்ன்ற ஒரு பயம் நமக்கு வந்துருக்கணும். நீ 12 மணி நேரம் நான் அறிவிச்சோன்னே இங்க தாலியை பிடிச்சி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎம்ஏ வந்து அதை பாராட்டினாரு. தோமுசாவே அதை எதிர்க்குது, திமுகவினரே எதிர்க்கிறாங்க, கண்டிப்பா அதை வந்து பின்வாங்குவோம்னு சொல்லி பின்வாங்கினார். அதுதான் ஒரு ஆரோக்கியமான கட்சிக்கு ஒரு வளர்ச்சின்னு நான் பாக்குறேன். எதுக்கு அடிக்கணும், எதுக்கு வாசல்ல வந்து நின்று உடனடியாக நியாயம் கேட்கணுங்கிற ஒரு கோடு தேவை. எல்லாத்துக்கும் பண்ணுனா அப்புறம் அதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். கொடநாட்டில் ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் அமைக்க நடைபெற்ற பூமி பூஜையில் சசிகலா பங்கேற்பு. நேற்றைக்கே ஆக்சுவலி கொடநாட்டுக்கு வந்துட்டாங்க போல. கொடநாட்டுக்கு வந்தவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாம இருந்துச்சு. எனக்கு அப்பதான் ஞாபகமே வந்துச்சு, இன்னும் இந்த கொடநாடு எஸ்டேட் என்பது சசிகலாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதா? ஆமா, சசிகலா கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, அல்லது விவேக் ஜெயராமன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, டிடிவி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, யார் கட்டுப்பாட்டில் இருந்தால் யாரெல்லாம் போய் வருவார்கள், இது மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் என் மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நேற்றுக்கு தான் வந்து ஓகே சசிகலா தான் அதுல கண்ட்ரோல். பொதுவா மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, அந்த அம்மா கன்விக்ட் ஆயிருச்சு, அதை ஜட்ஜி வந்து சீஸ் பண்ணிட்டாரு, கோர்ட் வந்து சீஸ் பண்ணிருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. அதாவது சசிகலாவுடைய சொத்துக்கள் பலவற்றை அந்த ஜெயிலிருந்து வெளியே வந்து ஒரு வருஷம் அமைதியா இருந்துச்சுல்ல, 6-7 மாசம், அந்த காலத்திலேயே மொத்தமா ஜப்தி பண்ற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இதுவும் போயிருக்குங்கிறதான் நம்மளுடைய எண்ணமா இருந்துச்சு. ஆனா வந்து இது இன்னும் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதுல போயிட்டு மணிமண்டபம் வேற ஜெயலலிதாக்கு அறிவிக்கப்பட்ட குற்றவாளி. எனக்கு என்னன்னா, இந்த கொடநாடுடைய எபிசோடு இருக்குல்ல, இது வெள்ளக்கார தம்பதிகள் ஒரு இருவரிடமிருந்து அடித்து பிடுங்கப்பட்டது. அந்த ஊர் மக்கள், அந்த பஞ்சாயத்து தலைவர் அப்ப டிஎம்கே காரர், அவரே பெரிய குடைச்சல்லாம் கொடுத்தாரு ஜெயலலிதாவுக்கு. அத்தனையும் தாண்டி அட்டூழியம் பண்ணி தான் அந்த எஸ்டேட்டில் பங்களா கட்டி அது ஒரு கோடைகால தலைமைச் செயலமாக அது முதலமைச்சராக இருக்கும் போதெல்லாம் அதை பயன்படுத்திட்டு அந்த அம்மா கீழேந்து மேல போகும்போது போட்டோவே எடுக்க முடியாதான். நக்கீரன் கோபால் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, நான் ஒரு போட்டோகிராஃபரை பிடிச்சி எனக்கு இந்த போட்டோ வந்தே அவனுன்ட்டு ஒரு போட்டோ வந்திருக்கு. அந்த மாதிரி தான் முதல்ல சசிகலாவும் ஜெயலலிதாவும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம்.
ஸோ இந்த பங்களா, இந்த எஸ்டேட் என்பது எப்போதுமே ஒரு நொட்டோரியஸாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யப்பட்டிருக்கான்னு யோசிச்சு பார்த்தா அதை வந்து அந்த அம்மாவுடைய ஒரு பிரஸ்டீஜியஸ் மாளிகை இன்றைக்கு வரைக்கும், அதாவது அந்த அம்மாவை குற்றவாளி, அந்த குற்றத்தினால் சம்பாதித்த பணத்தில் தான் இந்த எஸ்டேட்டே இருக்கிறது. இதையெல்லாம் செய்த பங்களா அதற்கு பிறகு எடப்பாடி ஆட்சி காலத்தில் அங்கு உள்ள கொள்ளையடிக்க போய் 4 கொலையை பண்ணி அந்த கேஸ் இன்றைக்கு வரைக்கும் கொடநாடு கொள்ளை வழக்காக நடந்துகிட்டு இருக்கு. இத்தனைக்கும் பிறகும் இந்த பங்களா, இந்த எஸ்டேட்டுக்குள் ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் வைப்பது, இதெல்லாம் எதுவுமே அறச்சீற்றம் பேசக்கூடிய நடுநிலை ஊடகவியலாளர்கள், நடுநிலையாளர்கள், கருத்து சொல்பவர்கள், என்ஜிஓக்கள் யாருக்குமே இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறதே புரியாது. இந்த நிலம் ஏது, இந்த பங்களா ஏது, இந்த பங்களா எதனுடைய அடையாளம்? ஜெயலலிதாவுடைய ஊழல் வாழ்க்கையின் வாழும் அடையாளம் அல்லவா அது? ஒரு கன்விக்டட் குற்றவாளிக்கு அரசாங்கம் நினைவு மண்டபம் அமைக்க கூடாது. அந்த அம்மா ஊழல் செய்து வாங்கி இதுல கந்தவிலாசில் திருடப்பட்டதுன்னு டம்ளர்ல எழுதி போடுவாங்க, அது மாதிரி எழுதி வைக்கணும். திமுக ஆராசா சொல்லுவார்ல, சட்டமன்றத்தில் எழுதி வைங்கடா இவள் ஊழல் குற்றவாளி அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவளுக்கு. ஆனா யாருமே இதை பற்றி அலட்டிக் கொள்வதே கிடையாது. அது ரொம்ப நார்மலான விஷயமாக ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா இதே வாய்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞரை அவருடைய பெயரை ஒரு திட்டத்துக்கு, அவர் கலைஞர் 100ஆண்டு வருஷம் இது, அந்த வருஷத்தை இந்த அரசே தான் கடைபிடிக்குது. இது திமுகவுடைய விழா இல்ல. கலைஞர் 100ஆண்டு என்பது தமிழ்நாடு அரசுடைய இனிஷியேட்டிவ். இந்த ஒரு வருடத்தில் தொடங்கப்படுகிற திட்டங்களுக்கோ, திறக்கப்படுகிற கட்டடங்களுக்கோ, சிலை வைப்பதற்கோ, நினைவிடம் கட்டுவதற்கோ அவர் பெயர் வந்தாலோ, அவரை பற்றி எங்கு வந்தாலும் இவர்கள் இதெல்லாம் தேவையா? எல்லாத்துக்கும் உங்க அப்பா பேர் தான் வைக்கணுமா? அவங்க ஆட்சியில கட்டுறாங்க, அவங்க பேர் என்னன்னு சொல்லி வைப்போம். கேளுங்க, அது கூட தப்பு கிடையாது. கேட்பதற்கு ஒரு உரிமை இருக்குப்பா. கன்விக்டட் குற்றவாளிக்கு இப்படி ஒரு நொட்டோரியஸான அந்த மர்ம பங்களா, காட்டுராணி கோட்டையிலே கதவுகள் இல்லைம்பாங்களா, அது மாதிரியான ஒரு பங்களாவில் மணிமண்டபம் வைக்கிறாங்க. இதை பற்றி நீ மூச்சே விட மாட்டேங்கிற, முணுமுணுக்க கூட மாட்டேங்கிற. ஆனா இதுவே கலைஞர் சம்பந்தப்பட்ட எதுனாலும் அது அபிஷியலா அரசாங்கமே செய்வதாக இருந்தாலும் உனக்கு நாக்கு நடனமாட வருகிறது என்றால் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு பிஸ்கெட் வேலை செய்யுதுன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு, அதுதான் ரொம்ப ஆபாசமா இருக்கு. கொடநாட்டுக்கு வரும்போதெல்லாம் குடும்ப பெண்ணாக இருப்பார் ஜெயலலிதா. அப்ப இது என்ன, அப்ப இந்த ஒரு காமெடி ஒண்ணு இருக்கும், பகலெல்லாம் ஸ்ரீதேவியா இருப்பாங்க, நைட்டானா சிலுக்கா மாறிடுவாங்கிற மாதிரி. என்னம்மா சொல்ல வர, முழுசா சொல்லி முடியுமாங்கிற மாதிரி தான் இருக்கு. நார்மலா ஒரு குடும்பத்துல ஒரு பெண் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இங்க கொடநாடு வந்து அம்மா இருப்பாங்க. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்